திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன் நின்றான் யாவன் தங்குகடற் புவிவரை பின் நெடியோனாதி சகடருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மைச் சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடத்துளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமடம் அடையொடுத்து வளருமென்றே. இப்படி இருந்து வரும்போது அசுரர்களின் ஆட்சியினால் சகல உலகங்களிலும் அறநெறிகள் தரைகெட்டு போய் அதர்மமே மேலோங்கி தலைவிரித்து ஆடியது. அதனால் பூமாதேவியானவர் கொடிய துன்மாக்கங்களை சுமக்க முடியாமல் துன்பமடைந்து மகாமேருகிரியில் ஒளிந்து கொண்டிருந்த பிரம்மதேவனிடத்தில் ஓடோடியும் சென்று முறையிட்டாள். பிரம்மதேவா, உலகத்தில் துன்மார்க்கர்கள் மிகுந்து தர்மநெறிகள் நசித்து போனதால் என்னால் இனி தீயவர்களை தாங்கிக் கொள்ள முடியாது. இதற்கு தாங்கள் உடனடியாக ஏதாவது ஒரு வழி செய்வதாக வேண்டும் என்று பூமி தேவி கேட்டுக்கொண்டதும் பிரம்மதேவன் அவளுக்கு அபயம் கொடுத்தார். பிறகு பிரம்மாதி தேவர்கள் அனைவரும் விநாயகமூர்த்தியை பூஜித்து போற்றி துதித்தார்கள். அப்போது ஆகாயத்திலிருந்து ஒரு அசரீரி வாக்கு, நீங்கள் வணங்கும் விநாயகமூர்த்தி நீங்கள் வணங்கும் விநாயகமூர்த்தி துஷ்ட நிக்கிர சிஷ்ட பரிபாலனம் செய்வதற்காக காசிப முனிவருக்கு திருக்குமரராக அவதரிக்கப் போகிறார் என்று எழும்பியது. பூமி தேவியே, இப்போது உண்டாகிய அசரீரிய வாக்கை நீயும் கேட்டாயல்லவா? ஆகையால் இன்னும் சிறிது காலம் நீ அக்கொடியவர்களை பொறுமையுடன் சுமந்து கொண்டிரு. பின்னர் எல்லாவித துன்பங்களும் அடியோடு நீங்கி அனைவருக்கும் ஆனந்தம் மலரும் என்று பிரம்மதேவன் கூறி பூமி தேவிக்கு விடை கொடுத்து அனுப்பினார். ஆசிரமத்தில் நாள்தோறும் விநாயகமூர்த்தியை பூஜித்து வந்த அதிதிக்கு ஒரு நாள் விநாயகப் பெருமான் 1000 முகங்களோடும் 1000 அங்காவயவங்களோடும் காட்சியந்தார். அவரை அதிதி பக்தி பரவசத்தோடு வணங்கி, சுவாமி, எனக்கு தாங்கள் முன்பு கொடுத்தருளிய வரத்தை இப்போது நிறைவேற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். பெண்ணே, நான் உனக்கு கொடுத்த வரத்தின்படிதான் இப்போது இந்த திருக்கோலத்தில் காட்சி தந்தோம் என்றார் விநாயகர். சுவாமி, இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான வடிவத்தோடு தாங்கள் எனக்கு புத்திரராக இருந்தால் நான் எவ்வாறு தங்களை என் கைகளில் ஏந்தி வளர்க்க முடியும்? தாங்கள் இந்த விஸ்வரூப வடிவத்தை விடுத்து பச்சிளங்குழந்தையாக உருவெடுத்து என் கைகளிலும் மடியிலும் மார்பிலும் வளர வேண்டும் என்று அதிதி வேண்டினாள். அவளுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி விநாயகர் தம்முடைய பெரிய உருவத்தை நீக்கி அன்று பிறந்த பச்சிளங்குழந்தையைப் போல வடிவமெடுத்து அதிதியின் மடியில் கிடந்தார். அக்குழந்தை தன் பவளவாயை திறந்து அழுதபோது அந்த ஒலியை கேட்டு உலர்ந்திருந்த மரங்களெல்லாம் தளித்தன. மரடிகள் எல்லாம் கற்புமுற்றார்கள். எங்கும் இளந்தன்றல் வீசியது. வானமெல்லாம் மாசு மறுவின்றி ஒளிந்தது. வையகமெல்லாம் சிரித்தது. சகல தீர்த்தங்களும் தெளிவடைந்தன. தேவர்களுக்கெல்லாம் நற்குறியாக வந்து வலது கண் துடித்தன. அதே சமயம் அசுரர்களுக்கெல்லாம் துட்குறியாக இடது தோளும் இடது கண்ணும் துடித்தன. தன் மடியில் கிடந்த குழந்தையை அதிதியானவள் 2 கைகளாலும் வாரி எடுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டு தானாகவே தனங்களில் சுரந்த பாலை ஊட்டினாள். அக்குழந்தையை கண்டு காசிபுரம் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தார். தங்கள் குழந்தைக்கு மகோற்கடர் என்று பெயரிட்டு அதிதியும் காசிபுரம் மிகவும் அருமை பெருமையாக வளர்த்து வந்தார்கள். மகோற்கடருக்கு 1 வயது நிரம்புவதற்கு முன்பாகவே நராந்தகன் அரசாட்சி செய்து வந்த பட்டணத்திலே எங்கும் இரத்த மழை பொழிந்தது. ஆகாயம் முழுவதும் கருத்து வால் நட்சத்திரமும் தோன்றியது. இத்தகைய உட்பாதங்கள் ஏற்படுவதைக் கண்ட நராந்தகன் சோதரர்களை கூப்பிட்டு இனி நடக்கப் போவது என்ன என்பதை ஆராய்ந்து அறியச் சொன்னான். அரசே, காசிப முனிவருக்கு அதிதிக்கும் ஒரு புத்திரன் பிறந்து வளர்ந்து வருகிறான். நாம் அசுர குலத்தை அழிப்பதற்கென்றே அப்பிள்ளை அவதரித்திருக்கிறானாம். இதை நமக்கெல்லாம் அறிவிக்கும் பொருட்டு இத்தகைய உட்பாதங்கள் தோன்றியுள்ளன என்றார்கள் அரசாங்க ஜோதிடர்கள். ஐயோ, இதற்கு என்ன வழி செய்வது? படையெடுத்து கொண்டு போய் பச்சிளம் பாலகனை கொள்வது என் வீரத்திற்கு அழகல்லவே என்று மனங்கலங்கி தவித்த நராந்தகன்
உபாயத்திலே தந்திரமாக குழந்தையை கொல்ல தீர்மானித்தான். உடனே விரசை என்னும் பயங்கரமான ஒரு அசுர மாதை கூப்பிட்டு, பெண்ணே, நீ இப்போதே காசிப்ப முனிவரின் ஆசிரமத்துக்கு சென்று நம்மை அழிப்பதற்காக பிறந்திருக்கும் குழந்தையை கொன்று விட்டுப்பா என்று உத்தரவிட்டான். அதன்படியே விரசையானவள் தன்னுடைய ஸ்கோர வடிவத்தை மறைத்து ஒரு பிராமண மங்கையைப் போல் வடிவம் கொண்டு காசிபரின் ஆசிரமத்தை அடைந்தாள். அவள் அங்கு சென்ற சமயம் ஆசிரமத்தில் குழந்தை மகோட்கடமூர்த்தி மட்டும் தனிமையில் இருந்தார். அவரை விரசையானவள் எடுத்து வாயில் போட்டு விழுங்கி கொண்டு திரும்பினாள். அப்போது அவள் வயிற்றினுள் அடங்கி கிடந்த மகோட்கடமூர்த்தி அங்கிருந்தபடியே தமது நெற்றிக்கண்ணை திறந்து உடனே விரசையின் வயிற்றில் சகிக்க முடியாத நெருப்புச்சூடு உண்டாக்கி அவள் பொறுக்க முடியாத தாகத்துடன் அங்கிருந்த தடாகங்களில் உள்ள நீரை எல்லாம் வறண்டு போகும்படி குடித்தாள். அப்படியும் அவள் தாகம் தீர்ந்தபாடில்லை. அதனால் அவள் ஆகாய கங்கையை அள்ளி குடிக்க துடித்து மேலே எழும்பினாள். உடனே அவள் வயிற்றிலிருந்தபடியே மகோட்கடர் தமது சின்னஞ்சிறிய காலினை பெருவிரலை அழுத்தினார். அந்த கடத்திலேயே விரசை அசைவற்று பூமியில் விழுந்தாள். தமது காட்பெருவிரல் நகத்தினாலேயே அவள் வயிற்றை கிழித்து கொண்டு மகோட்கடர் வெளிப்பட்டார். அப்போது தன் பூஜையை முடித்து கொண்டு வந்த அதிதி புதல்வனை காணவில்லை என்று ஆசிரமத்தில் வனமங்கிலம் மிகுந்த பரபரப்புடன் சுற்றியடைந்து தேடினாள். கடைசியில் ஓரிடத்தில் அரக்கியின் மார்பில் தன் குமாரன் அமர்ந்திருப்பதைக் கண்டு திடுக்கிட்டவளாக அவரை வாரி எடுத்து அணைத்து கொண்டு தன் வீடு திரும்பினாள். தான் அனுப்பிய அரக்கி மாண்டு போனாள் என்ற செய்தி அறிந்த நராந்தகன் பெரிதும் வியப்பும் திகைப்பும் அடைந்தான். அக்குழந்தையிடம் ஏதோ ஒரு அபூர்வ சக்தி இருக்கிறது என்பதையும் அவள் தெளிவாக உணர்ந்து கொண்டாள். ஆனாலும் அவன் தன்னுடைய திட்டத்தை கைவிடாமல் அக்குழந்தையை கொல்லும் தந்திர வழிகளில் தன் மனதை அள்ளி அலைய விட்டான். மகோட்கடமூர்த்திக்கு 2 வயதாகும்போது உதந்தன், துந்துபி என்ற 2 அசுரர்கள் நராந்தகனின் அக்குழந்தையுடன் அனுப்பி வைத்தான். அவ்விரு அசுரர்களும் 2 கிளிகள் வடிவம் கொண்டு காசிப்ப முனிவரின் ஆசிரமத்தில் உள்ள மரங்களிலும் முற்றத்திலும் சுற்றி சுற்றி பறந்து திரிந்தார்கள். தாயின் மடியில் படுத்து பாலருந்தி கொண்டிருந்த குழந்தை மகோட்கடர் அக்கிளிகளை பார்த்து தமக்குள் புன்னகை செய்து கொண்டார். அவர் தன் தாயை நோக்கி, அம்மா, அந்த 2 கிளிகளையும் எனக்கு பிடித்து கொடு என்று கொஞ்சலாக கேட்டார். மகனை, ஆகாசத்தில் பறந்து கொண்டிருக்கும் கிளிகளை என்னால் எப்படி பிடிக்க முடியும் என்று அதிதி கேட்டாள். உடனே மகோட்கடமூர்த்தி தன் தாயின் மடியிலிருந்து குதித்தெழுந்து ஆகாயத்திலே ஒரு பருந்து உருவெடுத்து அக்கிளிகளை துரத்தி பறந்தார். அக்கிளிகளை ஒரு நொடியில் பிடித்து அவற்றின் சிறகுகளை எல்லாம் பீத்து எறிந்து தம் மூக்கினாலும் நகங்களினாலும் அவற்றின் உடல்களை பிளந்து தரையில் வீழ்த்திவிட்டு மீண்டும் குழந்தையாகி தன் தாயின் மடியிலேயே வந்து அமர்ந்தார். இந்த அற்புத காட்சியை கண்ட அதிதியும் காசிபரும் அளவற்ற மகிழ்ச்சி கடலில் மூழ்கி திளைத்தார்கள். குழந்தை மகோட்கடருக்கு 3 வயது நிரம்பியது. ஒரு நாள் அதிதி தன் குமாரனை எடுத்து சமீபத்தில் இருக்கும் சோமவதி என்னும் தாமரை தடாகத்திற்கு சென்றாள். தடாக கரையில் குழந்தையை அமர்த்திவிட்டு அவள் நீராடுவதற்காக துறையில் இறங்கினாள். அப்போது குழந்தை மகோட்கடரும் தன் தாய்க்கு தெரியாதபடி அத்தடாகத்தில் இறங்கினார். அத்தடாகத்தில் உள்ள பிரமாண்டமான ஒரு முதலையானது குழந்தை மகோட்கடரை கவ்விக்கொண்டு போய்விட்டது. தடாகக்கரையில் இருந்தவர்கள் சிலர் அக்காட்சியை கண்டு பதபதித்து குய்யோ முறையோ என்று கதறினார்கள். அதிதியின் திடுக்கிட்டு பதறினாள். ஆனால் குழந்தை மகோட்கடரோ அம்முதலையை அடக்கி அதன் முதுகில் ஏறி அமர்ந்து படகை நீரில் ஓட்டி விளையாடுவது போல சிறிது நேரம் குறும்புத்தனமாக அம்முதலையின் மீதே விளையாடி கொண்டிருந்தார். அதை கண்ட அதிதி தன் குமாரனை ஆனந்த கண்ணீர் வடிந்துவிட பார்த்து, என் கண்மணியே,
உன் திருவிளையாடல்களை இதோடு நிறுத்தி கொள்ளப்பா. சீக்கிரத்தில் அந்த முதலை கொண்டு விட்டு என்னிடம் திரும்பி வந்துவிடு என்று இரு கைகளையும் கூப்பி வேண்டினாள். தாயின் வேண்டுகோளை தட்டாமல் மகோட்கடர் அம்முதலை கரை மீது ஏற்றி நடத்தினார். அதன் உடல் கரை மீது பட்டவுடனே அம்முதலை உயிர் நீத்து விட்டது. ஆனால் அதன் உடலிலிருந்து ஒரு திவ்ய புருஷன் வெளிப்பட்டு வந்து மகோட்கடமூர்த்தியை வணங்கி நின்று, பெருமானை, நான் முன்பு செய்த கந்தர்வராஜனாக இருந்தேன். என் பெயர் சித்திரன். ஒரு நாள் நான் ஒரு கல்யாண காரியமாக வெகு மும்மரமாக ஈடுபட்டிருந்தேன். அந்த கல்யாணத்துக்கு பிறகு பிருகு முனிவரும் வந்திருந்தார். அவரை நான் வரவேற்று உபசரிக்காமல் கல்யாண காரியங்களிலே அடியோடு மூழ்கிவிட்டேன். அதனால் அவர் கோபமடைந்து என்னை ஒரு முதலியாக மாறும்படி சபித்து விட்டார். அதனால் நான் திடுக்கிட்டு அவரிடம் கெஞ்சி கூத்தாடியதால் அவர் மனமிறங்கி என்னை நோக்கி, விநாயகக் கடவுள் அசுரர்களை அழிக்கும் பொருட்டு காசிபருக்கு திருக்குமாரராக அவதரிக்கப் போகிறார். அவருக்கு திருவடிப்பட்ட மாத்திரத்தில் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று கூறினார். அதன்படியே பாவியான எனக்கு இன்றைய தினம் தங்களுடைய திருவருள் கிடைக்கப் பெற்றது என்று கந்தர்வராஜன் கூறி முடித்தான். அச்சமயம் ஆகாயத்திலிருந்து ஒரு தெய்வ விமானம் பூமியில் இறங்கியது. அதில் அந்த கந்தர்வன் ஏறி அமர்ந்து மேலுலகம் அடைந்தான். அதன் பிறகு குழந்தை மகோட்கடருக்கு 4 வயது பூர்த்தி ஆயிற்று. அப்போது கைலாயத்தில் சிவபிரானை தரிசித்து யாழ் வாசித்து செல்லும் ஆகா, ஊகு, தும்ரு என்னும் 3 கந்தர்வர்கள் காசிப முனிவருடைய ஆசிரமத்திற்கு வந்தார்கள். அவர்களை காசிபர் முகமலர்ச்சியுடன் எதிர்கொண்டமை களைத்து பலவித உபசாரங்களை எல்லாம் செய்து விருந்தொண்டு போகும்படியாகவும் கேட்டுக்கொண்டார். அதற்கு அம்மூவரும் இசைந்து தடாகத்திற்கு சென்று நீரறிந்துவிட்டு தாங்கள் நாள்தோறும் பூஜித்து வருகின்ற விநாயகர், பார்வதி, பரமேஸ்வரர், விஷ்ணு, சூரியன் என்னும் 5 விக்கிரகங்களையும் ஒரு பொற்பீடத்தின் மீது வைத்து கண்மூடி தியானம் செய்து கொண்டிருந்தார். அப்போது சில முனிவச் சிறுவர்களோடு அங்கே விளையாடி கொண்டிருந்த மகோட்கடர் 5 விக்கிரகங்களையும் பார்த்து அவை மறைத்து வைத்துவிட்டு போகும்படி ஒரு திருவிளையாடல் செய்தார். தியானத்திலிருந்து கண் விழித்து எழுந்த 3 கந்தர்வர்கள் தங்கள் முன்பு வைத்திருந்த விக்கிரகங்களையும் காணாமல் திடுக்கிட்டு மனம் பதப்பதைத்து காசிபரிடம் சென்று முறையிட்டார்கள். திங்களணி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதிலம் கடந்திரமுன் நின்றான் யாவன். தங்கு கடற் புய்வரப்பில் நடியோனாதி சகலருக்கு 3 தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துழைக்கு மங்களசின் மயமாதர தமிழ்ச்செம்பாடல் வாரிமடம் அடை உடுத்து வளரும் அன்றே.